எம்ஜிஆர் ஒரு முறை படப்பிடிப்பிற்காக காஷ்மீருக்கு போயிருந்தார். அங்கிருந்த இந்திய படைவீரர் நலச்சங்கத்தினர் தங்களுடைய சங்க விழாவிற்கு எம்ஜிஆரை வருகை தரணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டாங்க. அதற்கு சம்மதிச்ச அவரு அந்த சங்கத்திற்கு நன்கொடை வழங்குறதுக்காக விரும்பினாரு. ஆனா அப்ப அவர்கிட்ட பணம் இல்ல. இருந்தாலுமே அங்க தங்கியிருந்த தமிழ்நாட்டு தொழிலதிபர் ஒருவர்கிட்ட பெருந்தொகையை கடனா வாங்கி அதை அந்த சங்கத்திற்கு நன்கொடையா வழங்கினாரு. சென்னை திரும்பினதுமே வேலையா அந்த பணத்தை அந்த தொழிலதிபருக்கு திருப்பி கொடுத்தாரு. இந்த மாதிரி மற்றவங்க வியந்து பார்க்குற அளவுக்கு செல்வத்தை எல்லாம் வாரி வழங்கியதுனாலதான் மக்கள் அன்போடு அவரை பொன்மனச்செம்மல் அப்படின்னு அழைக்கிறாங்க. சமூக நலத்திட்டங்கள். எம்ஜிஆர் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தபோது ஏழை எளிய மக்களோட வாழ்க்கை தரம் உயர்றதுக்காக அரும்பாடுபட்டார். உழவர்களுடைய கடன் தள்ளுபடி, ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம், ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம், தாய் சேய் நல இல்லங்கள், பற்பொடி வழங்கும் திட்டம், நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம், முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம், வேலைவாய்ப்பு அற்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி புகழ் பெற்றார். தமிழ் வளர்ச்சி பணிகள். எம்ஜிஆர் தமிழ் வளர்ச்சிக்காக நிறைய பணிகளை செஞ்சிருக்காரு. தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்கள்ல சிலவற்றை நடைமுறைப்படுத்தி தமிழ் எழுத்து முறையை எளிமைப்படுத்தியிருக்காரு. மதுரை மாநகர்ல 5ஆம் உலக தமிழ் மாநாட்டு சிறப்பா நடத்தியிருக்காரு. தஞ்சையில 1000 ஏக்கர் பரப்பளவோட தமிழ் பல்கலைக்கழகத்தையும் தோற்றுவித்திருக்காரு. இத்தகைய தமது செயல்பாடுகள் மூலமா அனைவரையும் கவர்ந்த எம்ஜிஆர் புரட்சி நடிகராக பெயர் பெற்று பொன்மனச் செம்மலாக வளர்ந்து மக்கள் திலகமாக உயர்ந்து புரட்சி தலைவராக மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்று இன்றும் நிலைத்து வாழ்கிறார். இப்படிப்பட்ட உயர்ந்த மனிதருக்கு நம்முடைய அரசாங்கம் என்னென்ன சிறப்பு செஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா? தமிழக அரசு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி சென்னையிலும் மதுரையிலும் இருக்கிற பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆரோட பெயரை சூட்டியிருக்காங்க. இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செஞ்சு அவரை பெருமைப்படுத்தியிருக்காங்க. சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆரோட பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு அவரோட நினைவை போற்றும் வகையில எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியிருக்காங்க. சென்னை கடற்கரையில அவருக்கு அழகான நினைவிடம் ஒன்றையும் அமைச்சிருக்காங்க. அவர் இறந்த பிறகு இந்திய அரசு மிக உயரிய விருதான இந்திய மாமணி என்ற பாரத ரத்னா விருதினை 1988 அவருக்கு வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கு.